வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆல்ரெடி இதுல 3 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 3 வீடியோ பார்த்துட்டு நீங்க பார்த்தா தான் கதை தெளிவா புரியும். பார்க்காதவங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்க மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கடைசியா ஹீரோ வனரட்சியை துரத்திட்டு போன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. வனரட்சி இருக்கு பாத்தீங்களா, காட்டு பகுதிக்கு வந்துருது. ஸ்டார்டிங்ல ஒரு மரத்தை விட்டு வனரட்சி வெளியே வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த மரத்துக்கிட்ட தான் அது வந்திருக்கு. இவரும் துரத்திட்டு வந்துடுறாரு. திடீர்னு ஹீரோக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, கை கால்லாம் கொஞ்சம் செயல் இழந்துருது. இவரும் முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் வனரட்சியும் இவருக்கு எதிர வந்துட்டு இருக்கு. இவரும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காரு. வந்த வனரட்சி இருக்கு பாத்தீங்களா, பக்கத்துல வந்து இவரை பயம்புத்துது. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில இவர் வீட்டு வாசல்ல படுத்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நைட்டு நடந்தது கனவு இல்ல, கண்டிப்பா உண்மையிலேயே நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆனா வனரட்சி இவர் நம்பல. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஐயனார் இருக்காரு பாத்தீங்களா, யமுனாக்கு மெசேஜ் பண்ணி ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்லிட்டாரு. இவங்களும் ஒன்னும் புரியாம தான் அந்த இடத்துக்கு வராங்க. ஐயனார் என்ன சொல்றாருன்னா, நம்ம தங்குறதுக்காக இந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்க வீட்டுல இருக்கவங்க ஏத்துப்பாங்களான்னு கேக்குறாங்க. அவங்க ஏத்துக்கலனாலும் சரி, நம்ம 2 பேரும் இங்கதான் இருக்க போறோம். அப்ப தோஷம் கீஷம் என்னென்னமோ சொல்லி என்ன குழப்பிட்டாங்க, அதனால தான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப சித்ரா கூப்பிட்டாங்கன்னு இவரும் ஒரு பாருக்கு வந்துடுறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி சித்ரா கிட்ட கேக்குறாரு. ஹீரோக்கு அந்த ஏகாம்பரத்தோட போன் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த போன்ல ஏதாவது தகவல் இருக்குமான்ற மாதிரி இவங்க பார்த்திருப்பாங்க. அவரோட பிஏ கூட அவர் நிறைய பேசி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த பிஏ இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. அன்னைக்கு போனை பத்தியே எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் பிஏ சொன்னாங்கல்ல, கண்டிப்பா இவளுக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதுக்காக தான் வந்திருக்கோம், நான் என் ஸ்டைல்ல பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சித்ரா மட்டும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. சித்ரா இருக்காங்கல்ல, போக போக அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுறாங்க, டச் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஐயனருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இவ லெஸ்பியனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதனால தான் இத பத்தி எல்லாம் நம்ம கிட்ட மறைச்சாலா அப்படின்ற மாதிரி இவருக்கு கோவம் வருது. இப்ப இவர் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. எதுக்காக கிளம்பிட்டு அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து பேசுறாங்க. அவகிட்ட விசாரிச்சு பார்த்தேன், அவளுக்கு பெருசா அவரை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க லெஸ்பியன்னு தெரிஞ்சதுனால இவர் பெருசா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இப்ப சித்ராவும் புரிஞ்சுக்கிட்டு இவங்கள பத்தி சொல்றதுக்காக வராங்க. ஆனா இவர் இருக்கார்ல, அது உன் விருப்பம், நீ என்னனாலும் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் வேலையை பத்தி மட்டும் நம்ம 2 பேர் பேசுவோம்னு சொல்றாரு. நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நீ தானே சொன்ன, இப்ப என்ன இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி சித்ரா கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேசாம வேகமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு, நம்ம எதுக்காக இப்படி பண்றோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி சித்ரா கிட்ட பேசுறதுக்காக பக்கத்துல வந்துடுறாரு. இத பத்திலாம் எனக்கு பெருசா தெரியாது, இதெல்லாம் தப்புன்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா உன் நிலைமையில இருந்து அந்த விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க பாக்குறேன். ஒரே நாள்ல மாத்திக்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது போதும் அப்படின்ற மாதிரி சித்ராவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு காமன் பாயிண்டை இவங்களால கண்டுபிடிக்க முடியல, ஆனா இப்போதைக்கு காமன் பாயிண்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இறந்து போயிருக்க எல்லாருமே ஒரு விதத்துல அந்த காட்டை டேமேஜ் பண்ணிருக்காங்க. அதனால தான் அவங்க பழி வாங்கப்பட்டிருக்காங்க போல. சேகர் எங்கன்னு கண்டுபிடிக்கணும், சேகரை கண்டுபிடிச்சா சில கேள்விக்கான பதில் நமக்கு தெரியலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி சேகர் ஒரு குகையில இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த குகையில சவுண்ட் கேக்குது. யார் இது அப்படின்ற மாதிரி சேகரும் பயந்துகிட்டே பொறுமையா வந்துட்டு இருக்காரு. பார்த்தா சேகரோட மாமா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவருக்கு சாப்பாடு தரதுக்காக வந்திருக்காரு. இந்த மாமா தான் இவர் இந்த இடத்துல ஒளிய வச்சிருக்காரு. காலையில ஒரு பஸ் வந்துரும், அந்த பஸ் வரும்போது நான் சொல்றேன், நீ கிளம்பிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி சரின்ற மாதிரி மாமாவை இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. ஹீரோவும் சத்யா எப்படி இருக்காருன்னு பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, சத்யாக்கு மாத்திரை மருந்தெல்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சத்யாவை பார்த்து கேட்கிறாரு. இப்பதான் 2 கண்ணால பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சத்யா சொல்லிட்டாரு. ஹீரோவை கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி இந்த வார்த்தை இருக்குல்ல, அதனால சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்பதான் இவங்க 2 பேருக்கும் ஒரே சமயத்துல கால் வருது, ஒரு தகவல் தெரிய வருது. சேகர் காலையில தப்பிச்சிடலாம் நினைச்சான் பாத்தீங்களா, ஆனா இதுக்கு முன்னாடி 4 பேர் எப்படி இறந்து போனாங்களோ அதே மாதிரி அவனும் இறந்து போயிருக்கான். மாமாவை கண்டுபிடிச்சு மாமா கிட்ட விசாரிச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தா சேகர் இந்த மாதிரி இறந்து போயிருக்கான். இவங்களும் சேகரோட மாமா கிட்ட விசாரிக்கிறாங்க. அவன் இன்னைக்கு காலையில கிளம்புற மாதிரி பிளான் இருந்தது, அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிருக்கு. அதே மாதிரி அவனுக்கு நேற்று நைட்டு சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்பும் போது ஒரு விஷயத்த பார்த்தேன் அப்படின்ற மாதிரி மாமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் சாப்பாடு கொடுத்துட்டு டார்ச் லைட் வெளிச்சத்துல போயிட்டு இருந்திருப்பாரு. அப்ப அந்த இடத்துல வனரட்சியா பார்த்திருப்பாரு. வனரட்சி தான் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வனரட்சியை என்னாலேயே முழுசா நம்பாம இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அவர் ஒரு குகையை பத்தி சொன்னார்ல, அந்த குகைக்குள்ள போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க போக முடிவு பண்றாங்க. ஆனா க்ளோஸ்டு பிளேஸ்னா எனக்கு பயம்ன்ற மாதிரி சித்ரா சொல்றாங்க. அப்ப நீ வெளியே வெயிட் பண்ணு, நாங்க மட்டும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க.
தனியா இருக்கிறதுக்கு நான் உங்க கூடயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சித்ராவும் சேர்ந்து இவங்க கூட வராங்க. வந்துட்டு இருக்கும் போது சித்ராவும் ஒரு வாட்டர் இருக்கிறத பாக்குறாங்க. என்ன இருக்குன்ற மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. பாத்துன்ற மாதிரி சத்யா சொல்லிட்டாரு. பார்த்தா அதுக்குள்ள இருந்து வவ்வால்லாம் மொத்தமா வருது. எல்லாருமே கொஞ்ச நேரம் செம்மையா பயந்துடுறாங்க. மேற்கொண்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது 2 பாதை பிரியுது. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஈர என்ன சொல்றாருன்னா, நானும் சித்ராவும் போறோம், நீங்க 2 பேர் போங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க 2 பேர் போறாங்க. இந்த இடத்துல ஈரோவும் சித்ராவும் வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சித்ராவும் ஈரோவும் பிரிஞ்சிடுறாங்க. ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, அங்க நிறைய பெயிண்டிங்லாம் இருக்கிறத பாக்குறாரு. அந்த பெயிண்டிங்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி அதை கவனிச்சிட்டு இருக்காரு. சித்ரா வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நபர் சடனா எதிர வந்து பயம்புத்திடுறாரு. வேற பக்கம் ஓடலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாடி இருக்கு. இதெல்லாம் பாக்குற இவங்க செம்மையா பயத்துல கத்திடுறாங்க. ஈரோவும் பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. அவருக்கு பக்கத்தையும் ஒரு பாடி நிக்கிற மாதிரி தெரியுது. அதனால பயத்துல ஈரோவை பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. சித்ரா சவுண்ட் போடுறதுனால சத்யாவும் ஐயனாரும் இந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சித்ரா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல எரிஞ்சு போன மாதிரி நிறைய எலும்பு கூடி உங்களுக்கு கிடைக்குது. அதே சமயம் சித்ராவை பொறுத்த வரைக்கும் ஆலோசினேட் தான் பண்றாங்க. இந்த இடத்துல எலும்பு கூடு எல்லாம் கிடைச்சிருக்குல்ல, அதனால இதுக்கு முன்னாடி ஆபீசரா இருந்தவர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. இந்த ஆபீசரும் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. கானகம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரைபு குரூப் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அந்த ட்ரைபு குரூப்பை இடத்தை காலி பண்ண சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்கீமை கொண்டு வர மாதிரி பிளான் இருக்கும். ஆனா அந்த கானகம் ட்ரைப்ஸை சேர்ந்தவங்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. நிறைய போராட்டம்லாம் பண்றாங்க. அதை மீறியும் கவர்மெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ப்ராஜெக்ட கொண்டு வரணும்னு மும்மரமா வேலை எல்லாம் பார்ப்பாங்க. இதனால கானக மக்கள் ஒரு விபரீத முடிவு எடுத்திருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாஸ் சூசைட் பண்ணிக்கலாம் நினைச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு சடங்கு பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, இவங்க எல்லாருமே அவங்களோட உயிரை தியாகம் பண்ணிருப்பாங்க. கானக மக்கள்லாம் எங்க போனாங்கன்னு ஒன்னும் புரியாம இவங்க யோசிச்சிருப்பாங்க. அப்பதான் புகையை லாக் பண்ணி அவங்க உள்ள இருக்கிறது தெரிய வந்திருக்கும். புகையை ஓபன் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. பாடியை கிளியர் பண்ண ட்ரை பண்ணும்போது சிலர் ஆலோசினேட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒருவேளை அங்க இருக்க மூலிகைனால இந்த ஆலோசினேஷன் ஏற்பட்டுக்கலான்ற மாதிரி நாங்க நினைச்சோம். கடைசி வரைக்கும் எங்களால பாடியை கிளியர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இவங்களும் ஆலோசினேட் தான் பண்ணிருக்காங்க, ஒரு மூலிகைனால அப்படின்றது தெரிய வருது. கானக மக்கள் நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அப்ப ஊர் தலைவர் தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு. இப்ப ஈரோவும் டீமும் விசாரிக்கிறதுக்காக வராங்க. அவரும் நடந்த போராட்டத்தை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்க இயற்கையிலேயே ரொம்ப நல்லவங்க, காட்டை பாதுகாக்கிறது தான் அவங்களோட முத கடமை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. காட்டுல இருக்க எல்லா மூலிகையை பத்தியும் அவங்களுக்கு நல்லா தெரியும். மிருகங்களுக்கு அடிபட்டா நல்லபடியா அதை பார்த்துப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த காட்டை நேசிச்சாங்க. அவங்களுக்கு போய் இப்படி ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. 20 வருஷம் அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போயிருச்சு பாத்தீங்களா, ஆனா இப்ப எல்லா கிளியரன்ஸும் வாங்கி அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஆரம்ப கட்ட வேலை எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. சத்யாவோட சீனியரா CFO இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த ஓபனிங் செரிமோனிக்காக வந்திருக்காங்க. ஈரோவும் டீம் கூட டிஸ்கஸ் பண்றாரு. ஆனா சித்ரா அந்த குகையில நந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈரோ என்ன சொல்றாருன்னா, நாங்க யாருமே ஒரு செடி கிட்ட வரவே இல்ல, ஆனா நீ மட்டும் செடி கிட்ட போன, அதனால தான் நீ ஆலோசினேட் பண்ணிருக்க, தேவையில்லாம அதையே யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்கள சமாதானப்படுத்துறாரு. இப்ப ஐயனார் எதையும் யோசிச்சுட்டு இருக்காரு. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஈரோ கேக்குறாரு. நான் சொல்லுவேன் சார், ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஐயனார் சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நீ முதல்ல சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அவங்க மாஸ் சூசைட் பண்ணிருக்காங்கல்ல, இந்த மாதிரி மாஸ் சூசைட் பண்ணவங்கள எதுக்காக பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இவரு நெட்ல தேடி பார்த்திருப்பாரு. பொதுவா நிறைய பேர் சேர்ந்து சாவுறாங்கன்னா ஒரு நோக்கத்துக்காக தான் சாவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு நாங்க எல்லாருமே சாவுறோம், எங்களுக்காக இதை பண்ணுங்கன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு சாவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த கானக மக்கள் எல்லாருமே வனரட்சியை திரும்பி வர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மொத்தமா இறந்து போயிருக்காங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் நிறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி மங்கை நடத்துற டிராமாவை நமக்கு காட்டுறாங்க. நிறைய மக்கள் இறந்து போறாங்க, அதுக்கப்புறம் அங்க இருக்க வனரட்சிக்கு உயிர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் அந்த டிராமாவை கிரியேட் பண்ணிருக்காங்க. இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து இந்த டிராமாவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஈரன் என்னோட பர்த்டேக்கு வாங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. செலிப்ரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பசங்க ஸ்ப்ரே அடிச்சு விளையாடுறாங்க. ஸ்ப்ரே ஹீரோவோட கண்ணில் பட்டுது. ஹீரோவும் அந்த கண்ணெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காரு. பசங்க எல்லாருக்குமே இவருக்கு ஒரு கண்ணு தான் இருக்குன்னு தெரிஞ்சிருது. இப்ப கிளீன் பண்றதுக்காக இவர் வராரு. அப்ப அவங்க இருக்காங்கல்ல, கையை வச்சு இவருக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்க இருக்க எல்லா போட்டோவையும் பார்த்துட்டு இருக்காரு. அங்க மதர் போட்டோவும் இருக்கு. இவங்க தான் நான் சொன்ன மதர் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. மதர் ரொம்ப சப்போர்ட்டிவாலாம் இருப்பாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லி கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்க. ஹீரோ தான் இந்த இடத்துல அவங்கள சமாதானப்படுத்துறாரு. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டு வாசல்ல வந்துட்டு இருக்கும் போது ஈரின் இருக்காங்கல்ல, நான் உங்களை லவ் பண்றேன், இத சொல்லாம என்னால இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்க முடிவு எதா இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காரு. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, இவரை நெருங்கி வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருமே இந்த இடத்துல கிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு மேல இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வீட்டுல லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குது. இவங்க 2 பேருமே செம்மையா பயந்துடுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, என் பின்னாடியே வான்ற மாதிரி இவங்களை கூட்டு வருது. மேல இருந்து தான் சவுண்ட் கேக்குது. ஹீரோ மட்டும் மேல ஏறி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. இவங்க கீழ இருந்து படிக்கட்ட புடிச்சிட்டு இருக்காங்க.
மேல வந்தவருக்கு அந்த இடத்துல வனரட்சி தெரியுது. அதை பாக்குற இவரு செம்மையா பயந்துடுறாரு. ஈரனும் கீழ இருந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவர் பயந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுறாரு. இந்த இடத்துல தான் 9th எபிசோட முடிக்கிறாங்க. சத்யா மயக்கத்துல இருந்து கண்ணை முடிக்கிறாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து போனாங்கல்ல, அந்த குகைக்குள்ள தான் இருக்காரு. இவரால கை கால சுத்தமா அசைக்க முடியல. எப்படி இங்க வந்தோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப இறந்து போன எல்லாருமே இவர் கண் முன்னாடி வராங்க. இவரை லாக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காங்க. அப்பதான் எதிர வனரட்சி வந்துட்டு இருக்கு. அதை ஷாக்கிங்கா இவரும் பார்த்துட்டு இருக்காரு. அது பக்கத்துல வந்து இவர் அட்டாக் பண்ணுது. இது எல்லாமே இவருக்கு அந்த கனவா தான் இருக்கும். இப்பதான் சத்யாக்கு போன் கால்ல ஒரு தகவல் கிடைக்குது. சத்யமா வேகமா ஒரு இடத்துக்கு போறாரு. இவரோட சீனியரா டிஎஃப்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க இறந்து போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இறந்து போனாங்களோ அந்த மாதிரி தான் இந்த லேடி இறந்து போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களாவது கெட்டவங்க, இவங்க ஏன் இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு பூச்சை பத்தி ஒரு டாக்டர் கிட்ட கேட்டார்ல, அந்த டாக்டர் இவருக்கு வீடியோ கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பூச்சியை பத்தி நல்லா ஸ்டடி பண்ண, அப்பதான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பூச்சி எல்லாமே ஒரு விதமான பூக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகுது. அந்த பூவோட சாரை தான் ரெடி பண்ணிருக்கேன். அதை அடிச்சா என்ன பண்ணுது பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒரு இடத்துல ஸ்ப்ரே பண்ணிட்டாரு. இவர் எந்த இடத்துல ஸ்ப்ரே பண்றாரோ அந்த இடத்துல மட்டும் வேகமா கூடலாம் கட்டிட்டு இருக்குங்க. இதை ஹீரோவும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. சாவடிச்சதுக்கு அப்புறம் உடம்புல ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க அப்படிதானேன்னு கேக்குறாரு. அப்படிதான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. சித்ரா நீங்க பயந்தாங்கல்ல, அதனால அந்த கொகையை ஹீரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப ஹீரோ மாஸ்க் எல்லாம் போட்டு ரெடியா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா இவருக்கு ஆலோசினேஷன் வரக்கூடாது இல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி வராரு. இப்ப கொகையில இருக்க ஒவ்வொரு பெயிண்டிங்கா பாக்குறாரு. அத போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாரு. ஒரு ஸ்பைடர் தானே இந்த கூடெல்லாம் கட்டுது. அந்த ஸ்பைடர் நிறைய இந்த இடத்துல தான் இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கிட்டே வரும்போது தான் சடனா விஜய் இவரோட கண்ணுக்கு தெரியறாங்க. இவர் ஷாக்கான மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஹீரோவா அவங்கள பார்த்த மாதிரி ஃபீலிங்கா பேச ஆரம்பிக்கிறாரு. நமக்குள்ள செட் ஆகாதுன்னு நான் அவ்வளவு சொன்னேன். அதை மீறியும் அந்த பாருக்கு வந்த, பாரை விட்டும் போன்னு உனக்கு எவ்வளவு சொன்னேன். அதை கேட்காம அந்த இடத்துக்கு வந்து நீ அநியாயத்துக்கு இறந்து போயிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு கஷ்டமாவும் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. நீ இறந்து போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருஷத்துல நானும் நிம்மதியான வாழ்க்கைலாம் வாழல. எப்ப பாரு உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ எப்பதான் என்னை விட்டு போவேன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப ஆள் மனசுல இருந்து இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா தூக்க ட்ரை பண்றாரு. இப்ப கண்ணை மூடி திறக்கிறாரு. அவங்க காணாம போயிடுறாங்க. அதே மாதிரி மேல இருந்து வெளிச்சம் வருது. எங்க இருந்து வெளிச்சம் வருதுன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் ஒரு கேப் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அந்த கேப் மூலியமா அந்த புகையை விட்டு இவரும் வெளியே வர பாக்குறாரு. இவர் வனரட்சியை பார்க்கும் போது வனரட்சி ஒரு மரத்தை விட்டு வெளியே வந்தது பாத்தீங்களா, அந்த மரத்துல இருந்து தான் இவர் வெளியே வராரு. ஓஹோ, அப்ப குகையில இருந்து இந்த வழியாவும் வெளியே வரலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஐயனாரு யமுனாவை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. என்னன்னு தெரியல, சார் தான் உன்னை கூட்டு வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் சித்ரா இந்த இடத்துக்கு வராங்க. புது வீடெல்லாம் வாங்கிட்டீங்க போல, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சார் யமுனாவை கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஐயனார் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த குகையில எடுத்த போட்டோ எல்லாத்தையும் டேபிள்ல வைக்கிறாரு. இதுல என்ன இருக்குன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியுதா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா மூலியமா இவங்க நிறைய கத்திருப்பாங்க. அதை வச்சு பாக்குறாங்க. இது எல்லாமே ஒரு மூலிகை பத்தி தான் சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா சொல்லி கொடுத்தது மூலியமா இது மூலிகைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த மூலிகையை என்னால எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. இத கானக மக்களால மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா இந்த மூலிகையை சுத்தி பாம்புகள்லாம் இருக்கும். அந்த பாம்புகள் எப்ப போகும் வரோன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க நினைச்சாதான் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. கானக மக்கள் சிலர் உயிரோட இருக்காங்கன்னு ஹீரோ சொல்றாரு. அது எப்படி சார் பாசிபிள்? அவங்க தான் அந்த இடத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஐயனார் கேக்குறாரு. ஹீரோ கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா, அந்த வழியை பத்தி உங்க கிட்ட சொல்லிட்டாரு. எல்லா மக்களும் சாவல, சிலர் அவங்களோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதனால இந்த ரூட் வழியா சிலர் மட்டும் தப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படி தப்பிச்சவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அடுத்த டார்கெட் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி மைனிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது பாத்தீங்களா, அந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. அங்க நைட்டு பகல்னு வேலை போயிட்டு இருக்கு. இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த மாதிரி வேலை பார்த்தா வனரட்சி சாவடிச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ வேற சும்மா இரு, அந்த வனரட்சி எல்லாம் கட்டுக்கது அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. வாட்ச்மேன் இருக்காரு பாத்தீங்களா, ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு டார்ச் லைட்டை வச்சு தேடுறாரு. அப்பதான் மரத்து மேல வனரட்சி இருக்கிறத பாக்குறாரு. வனரட்சியை பார்த்தவரு ஷாக்கான மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடுறாரு. உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கும் போது லைட் விட்டு எரியுது. அதே மாதிரி இந்த இடமே ஷேக் ஆகுது. உள்ள வேலை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே செம்மையா பயப்படுறாங்க. ஹீரோ இங்கதான் ஆட்களை கூட்டு வந்திருக்காரு. அப்பதான் வாட்ச்மேன் வனரட்சியை பார்த்ததை பத்தி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களும் உள்ள இருக்கவங்களை காப்பாத்தணுன்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு நிலச்சரிவு மாதிரி ஏற்படுது. நிறைய பேர் மேல கல்லெல்லாம் விழுந்துருது. திட்டமிட்டு யாரோ பண்ணிருக்காங்கன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. கல்லுங்களுக்கு அந்த சைடு நிறைய ஆட்கள் மாட்டிருக்காங்க. சீக்கிரமா 2 பேருமே கல்லை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதனால இவங்க 2 பேருமே கல்லை ரிமூவ் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேட்கிற இடத்துல செக் பண்றதுக்காக வராது.
பார்த்தா வனரட்சி இவருக்கு எதிர வந்துட்டு இருக்கு. ஒழுங்கு மரியாதையா அங்கேயே நின்று இல்ல ஷூட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவர் மிரட்டுறாரு. அப்பயும் அந்த வனரட்சி நடந்து வந்துட்டு இருக்கு. திடீர்னு ஹீரோவோட முன்னாடி வந்து யாரோ ஸ்ப்ரே அடிச்சிடுறாங்க. ஹீரோ மூஞ்சிலேயே அந்த ஸ்ப்ரே பட்டுது. அந்த ஸ்ப்ரே பட்டோனே இவரோட கை கால ஆக்டிவா இருக்க மாட்டேங்குது. இவரும் கை கால் விழுந்த மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அந்த ஸ்ப்ரே பண்ணது ஈரேன் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி வனரட்சி எல்லாம் கிடையாது, யாரோ வேஷம் போட்டு தான் நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி இந்த டீம்ல சிலர் இருக்காங்க. அவங்களாம் ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கையும் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே இந்த காட்டை பாதுகாக்கிறதுக்காக எங்க உயிரை எத்துக்கோங்கன்னு தான் கடவுள் கிட்ட வேண்டியிருப்பாங்க. ஆனா சின்ன பசங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்காது. மனசு மாறக்கூடாதுன்றதுக்காக எல்லாருமே மயக்க மருந்தெல்லாம் எடுத்துப்பாங்க. ஆனா சில பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அதை எடுத்துக்காம துப்பெல்லாம் செஞ்சிருவாங்க. இப்ப எல்லாருமே குதிக்கிறாங்கல்ல, சில பசங்க மட்டும் குதிக்க மாட்டாங்க. பசங்க இங்க இருந்து தப்பிக்கணும்னு யோசிக்கிறாங்க. கல்ல மூவ் பண்ண முடியல, அதனால வேற ஏதாவது ரூட்ல போகணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் இந்த மர ரூட்டை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. அது மூலியமா தப்பிச்சிருப்பாங்க. இந்த டீம்ல ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது, மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அதுல சத்யாவும் ஒருத்தரா இருப்பாரு. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல அப்துல்னு ஒரு பையனை காமிச்சாங்கல்ல, அவரும் ஒரு நபரா இருக்காரு. அதே மாதிரி மங்கையும் இந்த டீம்ல இருக்காங்க. இவங்க தான் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றத ஹீரோ முன்கூட்டியே கெஸ் பண்ணிருப்பாரு. இத பத்தி டீம் கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. அதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. சின்ன பசங்க தான் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சின்ன பசங்களுக்கு இப்ப இந்த வயசுலாம் இருக்கலாம். அது மூலியமா ஃபில்டர் பண்ணனும் ஃபில்டர் பண்ணிருப்பாரு. ராபர்ட்ட காட்டுக்கு கூட்டி போனா அப்துல் மேல இவருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே டவுட் இருக்கும். அவனை மானிட்டர் பண்ணிருப்பாரு. அவங்க பேரண்ட்ஸ் பேசும்போது தான் அவன் அனாதை பையன்றது தெரிய வந்திருக்கும். சோ இவன் அதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருப்பாரு. அவனை தொடர்ச்சியா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா. அப்போ ஒரு நாள் மங்கை அவனை வந்து பார்த்து பேசியிருப்பாங்க. மங்கைக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப மங்கையும் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருப்பாரு. அந்த ஊர் தலைவர் கிட்ட மங்கை குழந்தையா இருக்க போட்டோ இருக்கவே இருக்காது. சோ அவர் தத்து எடுத்திருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. விசாரிக்கும் போது அது கன்ஃபார்மா ஆயிருக்கும். ஆக்சுவலா மங்கை கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்கல்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு நபர் இவங்களை ஃபாலோ பண்ணி தொல்லை பண்ணுவாரு. அவரை பயமுத்துறதுக்காக இவங்க இந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பாங்க. அதை பார்த்துதான் அந்த நபர் பயந்துலாம் அங்கிருந்து ஓடி இருப்பாரு. நடுவுல துளசின்னு ஒரு பொண்ணு ஏதோ பூந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களும் இவங்க டீம்ல ஒருத்தங்க. ஊர் மக்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. எப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா அப்துல் தானே ராபர்ட்டை கூட்டு போனா. ராபர்ட்டை இவன் தான் மறைஞ்சிருந்து பயம்புத்திருப்பான். இவன் டீமை சேர்ந்தவங்களும் மறைஞ்சிருந்து பயம்புத்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வனரட்சி மாதிரி இவங்கள ஒருத்தர் நடிச்சுதான் சாவடிச்சிருப்பாங்க. சோ எல்லாமே பக்கா பிளான் தான். இதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரையும் இவங்க காலி பண்ணிருப்பாங்க. சங்கீதா வீட்டுக்குள்ள இருக்கும் போது இவங்க ஓட பிரிச்சு உள்ள இறங்கி ஹஸ்பண்ட தூக்கியிருப்பாங்க. எல்லா கொலையும் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணிருப்பாங்க. சில பசங்க தப்பிச்சாங்க அப்படின்றது ஊர் தலைவருக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சோ எதுக்காக மறைச்சிங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. அந்த பசங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும்ன்றதுக்காக தான் மறைச்சேன். நான் தான் மதர் மூலியமா அந்த ஆசிரமத்துல சேர்த்தேன். அதே மாதிரி மங்கைய தத்தெடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மதர் தான் எல்லாரையும் அந்த ஆசிரமத்துல சேர்த்திருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் கூட சேர்ந்து போட்டோ பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த போட்டோல ட்ரைப் இனத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்க மாதிரி தோணிருக்கும். அது மூலியமா தான் இந்த கெஸ் எல்லாம் ஹீரோ பண்ணிருப்பாரு. ஒவ்வொரு ஃபேமிலியா வந்து ஒவ்வொருத்தங்களையா தத்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆபீசருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஆக்சிடென்ட்ல அவரோட காலம் போயிருது. அவரோட காலுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணோம்ல, சத்யா அவருக்கு தெரிஞ்ச மூலிகை வைத்தியத்தை எல்லாம் அந்த இடத்துல பண்றாரு. அதனால அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. சத்யாவை நான் கூட்டு போறேன்னு கூட்டு போயிருப்பாரு. சோ சத்யாக்கு உண்மையான அப்பா கிடையாது, தத்தெடுத்த அப்பா தான். இருந்தாலும் ஈரனை யாருமே கூட்டு போயிருக்க மாட்டாங்க. ஈரன் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பாங்க. சத்யா வேணும்ட்டே தான் ஹீரோ கூட ஈரனை தங்க வச்சிருப்பாரு. ஹீரோ கேஸை எந்த டைரக்ஷன்ல கொண்டு போறாருன்னு இவங்க உடனே தெரிஞ்சுக்கணும்ல, ஈரன் மூலியமா தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. ஈரன் டப்பு டப்புன்னு சவுண்ட் கேட்டதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு க்ளோஸா அவரோட ரூம்ல நடக்கிறதெல்லாம் இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டுல லைட் விட்டு எரிஞ்சது. இவர் கூட வனரட்சியை பார்த்தாரு பாத்தீங்களா, அது எல்லாமே இவங்களோட ஏற்பாடா தான் இருக்கும். ஹீரோவை பயம்புத்தி இங்க இருந்து அனுப்புறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த காட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நீ உயிரோட இருந்தா எல்லாம் கெட்டு போயிடும், அதனால நீயும் சாகுன்ற மாதிரி சத்யா சொல்றாரு. காட்டை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு, இதான் வழியான்ற மாதிரி கேக்குறாரு. போராட்டம் பண்ணி முடியாம எங்க ஊர் மக்கள் இறந்து போன மாதிரி எங்களையும் இறந்து போக சொல்றியா? நாங்க இறந்து போக மாட்டோம், சம்பந்தப்பட்டவங்கள சாவடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சங்கீதா வயிற்றுல இருந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுதுன்னு கேக்குறாரு. அந்த குழந்தைய சாவடிக்கிறது எங்க நோக்கம் கிடையாது, தெரியாம நடந்த விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, இங்க இருக்க எல்லாருமே வேலை செய்யறதுக்காக தானே வந்திருக்காங்க, இவங்கள சாவடிக்க போறீங்களான்னு கேக்குறாரு. வேற வழி இல்ல, இவங்களை சாவடிச்சாதான் யாருமே இதுக்கப்புறம் வேலை பார்க்கறதுக்கு வர மாட்டாங்க, கண்டிப்பா இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சத்யாவை தத்தெடுத்தாரு பாத்தீங்களா, அவர் தான் ஆபீசரா மாத்திருப்பாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல போஸ்டிங் வாங்கிட்டு சத்யா வந்திருப்பாரு. சத்யா வரும்போது இர்ஃபான் இருக்காருல்ல, அந்த அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. புதுசா வந்த டிஎஃப்ஓ லேடியை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அந்த லேடி லஞ்சம் வாங்கிட்டு இஷ்டத்துக்கு கையெழுத்து போடுறாங்க, காடியே அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. டிஎஃப்ஓ லேடி கெட்டவங்க அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிடும். சமயம் பார்த்து அவங்களையும் காலி பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரையா ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்னு நினைச்சிருப்பாரு. சின்ன வயசுல ஒன்னா இருந்தவங்க பிரிஞ்சுட்டாங்கல்ல, திரும்பி எல்லாரையும் சேர்க்கணும்ன்ற மாதிரி சத்யா ஒவ்வொருத்தரையா வந்து மீட் பண்ணிட்டாரு.
நம்ம திரும்பி எல்லாருமே சேர்ந்து இந்த காட்டை பாதுகாக்கிறதுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்றாரு. எல்லாருமே சரின்ற மாதிரி டீம்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஹீரோ யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. பொருள்லாம் வைக்கிறதுக்காக ஒரு இடத்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்தையுமே இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த இடத்துல நிறைய மூலிகைலாம் இருக்கு. கார்டியக் அரெஸ்ட் வர வச்சு தானே சாவடிக்கிறாங்க. அதுக்கான மூலிகையும் அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்களும் கல்லெல்லாம் எடுத்து வச்சு அவங்கள காப்பாத்தலாம் நினைக்கிறாங்க. சார் சீக்கிரம் சார், மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரி உள்ள மாட்டிருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. இவங்க இன்னும் வேகமா கல்லெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இவங்க கல்ல எடுத்து வச்சிட்டு இருக்காங்கன்னு இந்த டீமுக்கு தெரியுது. சீக்கிரமா ஹீரோவோட கதையை முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரோட கதையை முடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த ஸ்பைடர் வரதுக்கான ஸ்ப்ரேவை இவரோட உடம்புல அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் இப்பயும் வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க யாருமே கேட்கிற மாதிரியே இல்ல. அந்த பூச்சியும் கையோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பூச்சியெல்லாம் இவரோட உடம்புல வெட்டுறாங்க. அது வேக வேகமா கூடலாம் இந்த இடத்துல கட்ட ஆரம்பிக்குது. இப்போ ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. யமுனா பரபரப்பா எதையோ தேடிட்டு இருக்காங்க. என்ன தேடிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. கண்டிப்பா கார்டியக் அரெஸ்ட் வர வைக்கிறதுக்காக ஸ்ப்ரே யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு மாற்று மருந்தை இவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா தெரியாதனமா அவங்க மேல கூட ஸ்ப்ரே அடிச்சிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஒரு பெட்டி உங்களுக்கு கிடைக்குது. இதான் ஆன்டிடோட்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மா தெரியல. இருந்தாலும் அங்க போக போறீங்கல்ல, உங்க சேஃப்டிக்காக எல்லாருமே இதை வாயில வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே அதை வாயில வச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஹீரோவோட வாயில இப்பயும் அது இருக்கு. ஹீரோ அதை சூ பண்ணிட்டு இருக்காரு. சூ பண்றது மூலியமா அது ஆன்டிடோட் மாதிரி செயல்படுது. இப்ப ஹீரோ திரும்பி மூச்செல்லாம் நார்மலா விடுறாரு. வேக வேகமா இந்த சிலந்தி கூண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேர் சேர்ந்து கல்ல எடுத்துட்டு இருக்காங்கல்ல, இப்ப டீம் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இப்ப இங்க இருக்க ஐயனாரும் இவங்களும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ரெண்டு குரூப்பும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹீரோ யாரையும் கொல்ல நினைக்க மாட்டாரு. ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவங்க பயங்கரமா ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹீரோ பதிலுக்கு ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்றாரு. அதுல அப்துல் இறந்து போயிடுறான். நிறைய பேர் அவங்க கேங்ல இறக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நிலச்சரிவு மாதிரி ஏற்பட்டு சத்யாவோட உடம்புல ஒரு பைப் இறங்கிருது. அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அதே மாதிரி மத்தவங்களையும் கன் பாயிண்ட்ல இவங்க லாக் பண்ணிடுறாங்க. சத்யா அநியாயத்துக்கு சாக போறாருல, அது நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்றாரு. ஏன்னா இவங்க எல்லாருமே பண்ண நினைச்சது நல்ல காரியம் தான், ஆனா இப்படி பண்ணிட்டாங்களேன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. அவங்களெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் மாட்டிட்டு இருக்கவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக இவங்க கல்ல எடுத்து வச்சிடுறாங்க. அதே மாதிரி ஆம்புலன்ஸ், ஃபயர் இன்ஜின் எல்லாத்துக்கும் கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அவங்க டீம்ல 6 பேருமே இறந்து போயிருக்க மாட்டாங்க. சிலர் தப்பிச்சிருப்பாங்க. ஈரினும் தப்பிச்சிருப்பாங்க. இப்ப தப்பிச்ச எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஈரினும் அந்த வேன்ல இருந்து சோகமா இவரை பாக்குறாங்க. இவரும் சோகமா இவங்களை பார்த்துட்டு இருக்காரு. இப்பயும் ஒரு குழப்பம் இருக்குன்னு ஐயனார் சொல்லிட்டாரு. சத்யா இருக்காருல, இந்த டீமை ஃபார்ம் பண்ணியே 4 வருஷம் தான் இருக்கும். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி பாலா இறந்து போயிருப்பாரு. அப்ப பாலாவை கொன்னது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. சித்ரா என்ன சொல்றாங்கன்னா, பாலா ஆக்சிடென்ட்ல இறந்ததா தான் எல்லாருமே சொன்னாங்க. அவர் உண்மையிலேயே ஆக்சிடென்ட்ல இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் உடம்புல நார்மலா இந்த ஸ்பைடர் கூடு கட்டி இருக்கும். இந்த கொலையை இன்ஸ்பிரேஷனா வச்சு நம்ம பண்ண என்னன்ற மாதிரி இவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஐயனார் இருக்காரு பாத்தீங்களா, எனக்கு அப்படி தோணல. வனரட்சி உண்மையிலேயே இருக்கு, அதுதான் இதெல்லாம் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற சித்ரா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. சும்மா எதையாவது வளரிட்டு இருக்காதா ஐயனார், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கார்ல ஏறுறாங்க. இப்ப ஹீரோவும் கார்ல ஏறதுக்காக போறாரு. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை இவர் யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ வனரட்சியை துரத்திட்டு போனாரு பாத்தீங்களா, இந்த கேங்க சேர்ந்தவங்க தான் வனரட்சி மாதிரி பயம்புத்தி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம். ஆனா உண்மை அது கிடையாது. ஏன்னா ஹீரோ வனரட்சி முகத்தை பார்த்திருப்பாரு. அது மனுஷ முகம் மாதிரி இருந்திருக்காது, ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும். அதை பார்த்து இவர் செம்மையா பயந்திருப்பாரு. அதனால தான் லைட்டா வனரட்சியை நம்பலாம் ஆரம்பிச்சிருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இவரும் வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் மக்கள்லாம் சேர்ந்து மாஸ் சூசைட் பண்ண குகையை நமக்கு காட்டுறாங்க. அந்த குகையில வனரட்சியோட பெரிய சிலை இருக்கும். இப்ப அந்த இடத்துல வனரட்சி மாதிரி ஒரு உருவம் போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதாவது உண்மையிலேயே வனரட்சி இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோட இந்த சீரிஸ் முடியுது. இந்த சீரிஸ்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.